நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். சவுக்கு சங்கருக்காக திறந்த கதவு. களம் இறங்கிய மனித உரிமை ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், திரைத்துறையினர் ஒட்டுமொத்தமாக 20 பேர் களம் இறங்கி கூட்டறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த கூட்டறிக்கையானது தமிழக அரசியல் களத்தை கலக்குகிறது. அந்த கூட்டறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக சவுக்கு சங்கருக்கு என்ன கதவு திறந்திருக்கிறது, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. இரண்டாவதாக, இலவச பேருந்து பஞ்சாயத்து அழித்துக்கொள்ளும் பிடிஆர் அண்ணாமலை. 2 பேருக்கு இடையில இலவச பேருந்து தொடர்பாக எதற்காக மோதல் வரணும், அதையும் சேர்த்தே பார்த்துலாமா? அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க. இப்போதான் இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் நேற்று திருச்சி கோர்ட்டில் காவல்துறையினரும் சரி பெண் காவலர்களையும் சரி தப்பாக பேசினது நான் தவறுன்னு உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். இந்த புத்தி பேசுறதுக்கு முன்பாகவே இருக்கணும். சரி, மன்னிப்பு கேட்டாச்சு, தப்புன்னு உணர்ந்தாச்சு. இப்போ சவுக்கு சங்கர் மீது இருக்கக்கூடிய குண்டர் சட்டமானது ரத்தாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக குண்டர் சட்டமானது ரத்தாக வாய்ப்பே கிடையாது. ஓராண்டு காலம் சிறை என்பது உறுதியாகி போய்விட்டது. ஆனாலும் தொடர்ச்சியாக சமூக ஊடகத்தில் பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, அதனை தாண்டி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மறைமுகமாக ஒரு மன அழுத்தத்தை தராங்க. அந்த மன அழுத்தம் என்பது தான் தண்டனையை விட கொடுமையானது. முதல்ல சவுக்கு சங்கர் என்ன நினைப்பான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசுறது ரைட்டுன்னு நினச்சின்னு பேசியிருப்பார். ரெண்டாவது, நம்ம பேசினோம்னா அதில் ஒரு உண்மை இருக்குன்னு நினச்சிக்கின்னு பேசுவார். மூன்றாவது, நம்ம பேசி ஏதாவது மாட்டிக்கிட்டா கூட காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பேசுகிறாரு. ஆனால் கடைசியில் அவரை எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. அதிமுக காரங்க கூட பட்டும் படாமல் தான் சவுக்கு சங்கர் விஷயத்தில் களம் இறங்கியிருக்கிறாங்க. சீனியர் வழக்கறிஞர்கள் கூட சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக களம் இறங்கல. அதுக்கு காரணம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய நடவடிக்கையும், இரண்டாவது பெண் காவலர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் தப்பா பேசின விஷயத்தினால தான் அதிமுகவினரே கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாங்க. சவுக்கு சங்கருடைய நடவடிக்கை, ஆமா, எல்லா கட்சி இடத்திலும் துண்டு போட வேண்டியது, எல்லா சமூக விரோதி இடத்திலும் துண்டு போட வேண்டியது, அவங்ககிட்டலாம் என்னென்ன வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு எதிராக பேசுகிற விஷயங்களை விட்டுறது, கொடுக்காத வரைக்கும் எதிராக பேசுறது. அதனால அடிக்கடி தன்னுடைய நிலைப்பாட்டை கொள்கை இல்லாமல் மாற்றி கொண்டதுனால தான் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் எல்லாமே சவுக்கு சங்கர் அவர்களை வச்சு செய்கிறாங்க. இப்படி ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக சமூக செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், பத்திரிகை துறையினர், திரைத்துறையினர், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிறவங்க என்று சொல்லிவிட்டு 20 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கூட்டறிக்கையினுடைய தொடக்கமே என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, சவுக்கு சங்கர் மீது பொய் வழக்கு போட்டு அவரை சித்திரவதை செய்யறீங்க. சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை தவறா பேசிட்டார், ஓகே தான். அதற்காக உளவியல் ரீதியாக அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெண் காவலரை வச்சுக்கிட்டே கூட்டு போவீங்களா, கூட்டு வருவீங்களா? அப்படின்னா மறைமுகமாக தமிழக அரசாங்கமானது தன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறது, தான் யார் என்று சவுக்கு சங்கருக்கு காட்டுகிறது அப்படின்றது சமூக செயல்பாட்டாளர், மனித உரிமை ஆர்வலர்களுடைய கருத்தா இருக்கிறது. ஆனா சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி சம்பவத்தில் இருந்து ஸ்ரீமதி பள்ளிக்கூட மரண வழக்கு வரைக்கும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக, காவல்துறைக்கு ஆதரவாக, பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவாக இருந்தார், ஓகே, தப்பு தான். அவரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிற்க வச்சு தண்டனை வாங்கி தரணும், தப்பு கிடையாது. ஆனா தூத்துக்குடி வழக்கில் அரசுடைய நிலைப்பாடு என்ன, காவல்துறை நிலைப்பாடு என்ன? சவுக்கு சங்கர் தூத்துக்குடி சம்பவத்தை ஆதரிச்சாரு, ஸோ காவல்துறையும் அதை தானே செஞ்சுது. அப்போ சவுக்கு சங்கர் தப்பு பண்ணிட்டாருன்னு சமூக ஊடகத்தில் பேசுறவங்க, காவல்துறையும் தமிழக அரசாங்கம் இந்த தூத்துக்குடி சம்பவம் தொடர்பாக என்ன நிலைப்பாடு கொண்டிருக்குது அதை விமர்சனம் பண்ணலாமே. இல்லை, பள்ளிக்கூட வழக்கில் தான், ஸ்ரீமதி மரணத்தில் தான் சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவாக நின்னாரு. அரசாங்கம், காவல்துறை, பல சமூக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவாக தான் நின்றுச்சு. அதனால சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் பெண் காவலர்களையும் காவல்துறை அதிகாரிகளும் பேசுறது தப்பு, மன்னிக்க முடியாது. அதற்காக கோவை மத்திய சிறையில் அவர் கையை உடைப்பீங்களா? சித்திரவதை செஞ்சிருக்கீங்க நீங்க, மனித உரிமை மீறல் ஏற்பட்டிருக்கீங்க, அதுக்காக குண்டர் சட்டம் போடுவீங்களா நீங்க? நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடருங்க. அதே மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்ன விஷயம் என்பது தப்பா? அது இயல்பா காவல்துறையில நடக்கிறது தானே. திரைப்படங்கள்ல காவல்துறையுடைய தவறுகளை எத்தனையோ சுட்டி காட்டுறாங்க, அவங்கெல்லாம் கைது பண்ணி உள்ளியா போட்டுறீங்க. ஸோ சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் காவல்துறை நடக்கின்ற விஷயத்தை பொதுப்படையாக தெரிவிச்சிட்டார்.
எல்லா காவல்துறை இருக்கக்கூடிய பெண்களும் காவல்துறை அதிகாரிகளும் அப்படிதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு பொதுப்படை ஆகிட்டார். அதை தவிர வேற என்ன பண்ணார்? அதற்காக குண்டர் சட்டம், அதற்காக கையை உடைப்பீங்க, அதற்காக கஞ்சா வழக்கா? இது மனித உரிமை மீறல் இல்லையா? அதனால ஊடக சுதந்திரம் என்று பேசுகின்ற தமிழக அரசாங்கமானது சவுக்கு சங்கரை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்பதற்காக பழிவாங்குதலை செய்யுது. சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கின்ற கஞ்சா வழக்கை ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குண்டர் சட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆனா அதுக்குன்னு ஒரு வரமுறையே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு மனித உரிமை ஆர்வலர்கள் என்று சொல்லிட்டு ஒரு 20 பேர் ஒன்றாக சேர்ந்து சவுக்கு சங்கர் மீது பொய் வழக்கு போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதன் மூலமாக சவுக்கு சங்கருக்கு என்ன கதவு திறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேனுங்களே, சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக யாருமே கிடையாது அப்படின்ற நிலை இருக்கின்ற போது இன்னைக்கு எல்லா துறை சார்பாகவும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக சவுக்கு சங்கர் மன ரீதியாக ஒரு அழுத்தம் இருந்தா ஒரு ரிலீஃப் ஆகும். நமக்கும் மெல்ல மெல்ல ஒரு ஆதரவானது சமூகத்துல பெருகிறது. நீதிமன்றத்தில் நாம தப்ப உணர்ந்துட்டோம். இனி நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா கடுமை காட்டாது, காவல்துறையும் கடுமை காட்டாது, பொதுத்தளத்தில் நமக்கு ஆதரவு பெறுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உளவியல் ரீதியாக ஒரு ரிலீஃப் ஆவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட இன்னைக்கு சமூக செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் என்று சொல்லிவிட்டு பல முக்கியமானவர்கள்லாம் அறிக்கை விட்டு இருப்பதனால அடுத்தடுத்த வழக்குகள்ல இருந்து சவுக்கு சங்கருக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஸோ இனிமே சவுக்கு சங்கருக்கு ஆதரவுகள் பெருகும். ஒவ்வொருத்தரா பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருடைய கடந்த கால தவறுகள் அத்தனையும் மறந்து போய்விட்டு இது திமுக அரசாங்கம் ஊடகத்துறையின் மீது நடத்துகின்ற ஊடக சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு நேரடி தாக்குதல் என்று கண்டிப்பாக களத்தில் இறங்குவாங்க. அதனால நீ சவுக்கு சங்கருக்கும் ஆதரவு பெருகும் என்பதனால அவருக்கான சமூகத்தில் இருந்து ஒரு கதவு திறந்திருக்கிறது. அதை தாண்டி இலவச பேருந்து பஞ்சாயத்து பிடிஆர் அண்ணாமலை அடிச்சுக்கிறாங்க. ஏன் இந்த பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா டுடே பத்திரிகைக்கு பேட்டி அளிக்கின்ற போது ஒரு வார்த்தை சொல்றாரு. இலவச பேருந்து என்று சொல்லிவிட்டு சில மாநில அரசாங்கங்கள் பெண்களுக்கு இலவச பேருந்து விட்டுருக்காங்க. அதன் மூலமாக மெட்ரோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, காத்தாழுது. ரெண்டாவது, இலவச பேருந்து விட்டு இருப்பதனால அதிகமான பேர் பயணம் போகிறாங்க. அதன் காரணமாக காற்று மாசு வருகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இலவச பேருந்துனால மெட்ரோ ட்ரெயினானது நஷ்டமானது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக பிடிஆர் அவர்கள் பொங்கி எழுந்துட்டார். பாருங்க, கூத்தாடிகளும் கேலி கூத்தானவர்களும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இன்னைக்கு கேலி கூத்தானவர்கள் எப்படியாவது முதலிடத்தை பிடித்து விட வேண்டும் என்பதற்காக லாஜிக்கே இல்லாத நாடகத்தை அரங்கேற்றுகின்றார்கள். உண்மையாகவே மோடிக்கு எதிராக ஒரு நெறியாளர் உட்கார்ந்திருந்தான்னு வச்சுங்களேன், அந்த நெறியாளர் நம்ம மோடி அவர்களை பார்த்து, ஏன்பா பிரதமரா 10 வருஷமா இருந்த, இத்தனை ஆண்டும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லையே, என்னத்துக்கு இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன்னா நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, உன் கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காகத்தானே. ஆட்சி கட்டில் இருக்கின்ற போது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், செய்தியாளர்களை சந்திக்கணும். செய்தியாளர்கள் மக்களுடைய குரலாக கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதிலளித்தா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. 10 ஆண்டு காலமாக எதுக்காக நீ செய்தியாளரை சந்திக்கல? இந்த கேள்வியை நம்ம கேட்டா பதில் இருக்காது. செய்தியாளர்களை சந்திக்காத காரணத்தினால்தான் இலவச பேருந்துகள் மூலமாகத்தான் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஆனது நஷ்டத்துல போகுது அப்படின்னு சொல்றாரு. மோடி கிட்ட முதல் கேள்வி கேட்கிறோம், மெட்ரோ ட்ரெயின் இருக்கிற இடத்துல பஸ் எல்லாம் போலையா? இல்ல மெட்ரோ ட்ரெயின் போற இடத்துல மக்கள் போய் சேருகின்ற இடம் இருக்கிறதா? இல்ல பஸ்ல போனா அந்த இடத்துல போய் சேரலாமா? இலவச பஸ் விட்டதனால முதியோர்களுக்கான சலுகையை பறிச்சிட்டோமா? இல்ல மாணவர்களுக்கான சலுகையை பறிச்சிட்டோமா? எதை வச்சு சொல்றீங்க மோடி அவர்களே? மெட்ரோ ட்ரெயின் ஆனது நஷ்டத்துல போகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களே. ஆனா தமிழகத்துல 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்காக பணம் கொடுக்கணுமே, குட்டிங்களா நீங்க அப்படின்னு கேட்டிருக்கின்றார். அதனையும் தாண்டி சென்னை மெட்ரோ பணியை தொடங்கினதுக்கு பின்னாடியே எத்தனையோ மாநிலங்கள்ல மெட்ரோ பணியானது தொடங்கப்பட்டது. அங்கெல்லாம் நிதி ஒதுக்கிட்டீங்க. ஆனா தமிழகத்துக்கு மட்டும் ஏன் ஒதுக்கல? வஞ்சிக்கிறீங்களா? இலவச பேருந்து விட்டதனால மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகி இருக்கிறது, கையில சேமிப்பு வருகிறது. அதனால மெட்ரோ ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. அவங்கவங்க அந்தந்த ரூட்ல போறாங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. எந்த ஒரு பொது போக்குவரத்தும் பார்த்தீங்கன்னா இலவச பேருந்தினால் நஷ்டமடையல அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு பார்த்தீங்கன்னா இலவச பேருந்தினால் மெட்ரோ ட்ரெயின் பாதிப்படைந்திருக்கிறது என்று சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்தாரு. ஆனா இலவச பேருந்து விட்ட பிறகு எங்கேயாவது யாருக்காவது நஷ்டம் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா மோடி சொல்லிட்டாரு, ஒரு பிரதமர் ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டாரு. ஆனா உண்மைதான் மோடி அவர்கள் சொன்னது. யாருக்கு நஷ்டம் ஏற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா
அன்றாடம் ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறான் பாருங்க, அவனுக்கு பெருத்த நஷ்டம். அதனால தான் பல பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இலவச பேருந்து விட்டதுனால அன்றாட வெறுங்கையோட போகிறோம். ஆட்டோ வச்சுருந்தோம், குடும்பமே நடத்த முடியல, லட்சக்கணக்கான ரூபாய் போட்டு ஆட்டோ வாங்கிட்டு இலவச பேருந்து விட்டா எவன் இதில் வந்து ஏறுவான்? ஒருவேளை பஸ்ஸே வரலனா தான் ஆட்டோவை நாடுறாங்க. அதனால இலவச பேருந்து காரணமாக நாங்கள் ஒட்டு மொத்தமாக நஷ்டம் அடைஞ்சிட்டோம், ஆட்டோ எல்லாம் காத்தாடுது அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டோன்னு சொல்றதுக்கு பதிலாக ஒருவேளை மெட்ரோ ட்ரெயின்னு சொல்லிட்டாரோ என்னவோ தெரியல நம்ம மோடி. உடனடியாக வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் பிடிஆர் அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. சரிங்க, மோடிக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டீங்க, ஓகே, உங்களுக்கும் இந்த துறைக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா மூக்க நுழைச்சி மோடிக்கு பதில் சொல்லிட்டீங்க, கேள்வியெல்லாம் கேட்டுட்டீங்க, ஓகே தாங்க. ஆனா உங்க அமைச்சர்கள் பல பேரும் வந்து இந்த பஸ் பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஓசின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்களே, அன்னைக்கெல்லாம் எங்க போனீங்க? கேள்வி கேட்டுக்கலாமா இல்லையா? பயணிகளுடைய தன்மானத்தை கேள்விக்குறி ஆக்கிற மாதிரி ஓசி பேருந்துன்னு சொன்னாங்களே, எங்க போயிருந்தீங்கோ அப்படின்னு கேட்டார். இரண்டாவது, ஏதோ வந்து இலவச பேருந்து விட்டதுனால பெண்களுக்கு வந்து சேவிங் ஆகுது, சேமிப்பு ஆகுறது அப்படின்னு சொன்னீங்களே, எல்லா விலையும் ஏறி போயிருக்குது. பால் விலை ஏறி போய்க்குது, மின் கட்டணமானது உயர்ந்து போய் கிடக்கிறது, இப்படி பல்வேறுபட்ட கட்டணங்கள் உயர்ந்து போய் கிடக்கிறது. தமிழக அரசாங்கம் ஆனது நாங்க பொது நலத்துடன் செயல்படுறோம் என்று சொல்லிவிட்டு மக்கள் கிட்ட வலது பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து அப்படியே இடது பாக்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆக மொத்தத்துல மக்களிடையே இருந்தே பிடிங்கே கொடுக்குறீங்க. நீங்க பொது நலத்துடன் செயல்படுறீங்களா? இதுல எப்படி பணம் சேவ் ஆகும்? ஒரு பக்கம் வேலை ஏற்றிட்டு இலவச பேருந்து விட்டா எப்படி ஆகும்? இது வரைக்கும் எத்தனை பேருந்து வாங்கியிருக்கீங்க? 6000 பேருந்துகள் வந்து ரிப்பேர் செய்யாம கூட நடு ரோட்ல நின்றுட்டு இருக்குது. அதை ரிப்பேர் பார்க்கறதுக்கு வக்கு கிடையாது. அதனையும் தாண்டி மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார பேருந்து வாங்க போகிறோம், நாங்கள் வழித்தடங்களில் விட போகிறோம், நீங்கள் எத்தனை வாங்கியிருக்கீங்க? டெண்டரோடு நிற்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படிலாம் வந்து பேருந்தும் வாங்காமல் இலவச பேருந்து விட்டுட்டோம், மக்கள் எல்லாம் அதில் ஜோஜோன்னு போகிறாங்க, ஜாஜான்னு போகிறாங்க, பணமெல்லாம் மிச்சமாகுதுன்னு சொன்னால் யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? கிண்டல் பண்ணுகின்ற போதும் கேட்க மாட்டீங்க. ஆனால் மோடி பேசினா மட்டும் இந்த துறைக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, ஆனால் பதிலளிப்பீங்களா நீங்கள்? சரி, துறை சார்ந்தே கேள்வி கேட்குறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வகுப்பறைகளை மின்னணு மயமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் மின்னணு கருவிகள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெண்டர் விட்டீங்க. ஆனால் அந்த மின்னணு கருவி வாங்குகின்ற டெண்டரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கம்பெனி இருக்கிறது, அதுங்கிட்டே இருந்து மின்னணு எலக்ட்ரானிக் கருவிகள் வாங்கலாம் இல்லையா? அதெல்லாம் விட்டுவிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய கலெக்ட்ரான் என்ற கம்பெனிக்கு எதுக்காக போட்டிங்கோ? நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி தமிழக அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கின்ற போது அங்கேயே மின்னணு கருவிகளை வாங்கியிருக்கலாமே, எதுக்கு கேரளா அரசாங்கம் நடத்துகின்ற கலெக்ட்ரான் கம்பெனிக்கு கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்கிறார். இதுக்கு பதில் இருக்குதா? தலைமை குடும்பத்தில் இருக்கிறவங்க கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு பதவியை பிடிங்கிட்டாங்க, வேற ஒரு பதவியில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அதோட போச்சுன்னா மத்திய அரசாங்கமானது இதே கல்வித்துறைக்கு ஒரு 1000 கோடி கொடுத்துருக்கு. அந்த 1000 கோடி ரூபாய் காரணமாக கல்வி நிறுவனங்களுக்கு பல்வேறுபட்ட பொருட்கள் வாங்கணும். அந்த பொருட்களை தமிழக அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடிய எல்காட் நிறுவனத்தில் வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த 1000 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கத்தை வாங்கி தனியார் துறைக்கு கொடுத்துருக்கீங்கோ அப்படின்னா உங்களுடைய நேர்மையை பார்த்தீங்களா? தமிழக அரசாங்கத்துக்கிட்டேயே எல்லா வசதிகளும் இருக்கின்ற போது ஒன்று வெளி மாநிலத்துக்கு, இன்னொன்று தனியாருக்கா? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா உங்களால்? ஒட்டுமொத்த பெண்களும் வந்து இலவச பேருந்தில் போகிறாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, இந்த திட்டத்தை வரவேற்கிறாங்க என்று சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களும் பதிலடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ போக்குவரத்து துறை அமைச்சர் பேச வேண்டியது எதற்காக பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் அவர்கள் பேசினார்னு நமக்கு தெரியல. அதனையும் தாண்டி மோடி அவர்கள் தமிழகம் மற்றும் கர்நாடகா மட்டும் சொல்லலை, தெலுங்கானாவில் பெண்களுக்கு இலவச பேருந்து நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த இடத்துல பெண்களுக்கு சொல்லப்பட்ட நிதியும் கொடுக்கல, ரெண்டாவது ரேஷன் அரிசி இலவசமாகவும் கொடுக்கல, இலவச பேருந்தில் பெண்களும் அனுமதிக்கல. அதன் அடிப்படையாக வைத்து தான் பதில் சொன்னார். வாக்குறுதி கொடுக்குறாங்க ஆனால் நிறைவேற்றலையே என்று சொல்லிவிட்டு, ஆனால் முழுசாக கூட கேட்காம மோடி எதுக்கணுமா முன்னணியில் வர என்று சொல்லிவிட்டு பிடிஆர் வந்து விமர்சித்தார். அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் உன் துறையில் எந்த அளவுக்கு ஓட்டை இருக்குன்னு பாரு, அடுத்த துறையை பார்க்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அரசாங்க டெண்டர் எல்லாம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கே கொடுத்துருக்கலாம், ஆனால் தனியாருக்கும் அடுத்த மாநிலத்துக்காரனுக்கும் கொடுத்துவிட்டு யோகி சிகாமணி மாதிரி பேசாதையா அப்படின்னு பிடிஆருக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. அண்ணாமலை சொல்றது சரியா இல்லை பிடிஆர் அவர்கள் சொல்றது சரியா? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.